ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் ட்ராயிங் AutoCAD சாஃப்ட்வேர். ஓகே, இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஆப் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான வீடியோன்னு ஒன்று சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ராயிங் பண்ணி சாலிடாக மாற்றிடலாம். ஒரு சாலிடு ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம 2D 3Dன்னு தனித்தனியாக பார்க்கல, எல்லாமும் ஒரே ஆப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். ஓகே, நம்ம வீடியோ இன்னும் வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனலை மற்றவங்களுக்கும் சொல்லிங்கன்னா எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பார்த்து நானும் நிறைய வீடியோ இன்னும் போடுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஓகே 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 இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டோம். ஓகே, சரோடெக் அப்படின்றதுல நான் வந்து ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை தான் இன்றைக்கி நாம் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். இதை ஃபஸ்ட்டு நான் இப்படி இருந்தால் அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக 2D ஒயர் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டில் வந்து இப்போது இந்த டைமென்ஷனும் இல்லை. இப்போ நான் வயலை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அதை நீங்களும் வரைய போகிறீங்க. ஓகே, இதுவே இதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் சொல்லி நான் வரைகிறது ஓகே, ஒன் டைமுக்கு அல்லது 2 டைம் நீங்கள் எப்படி எத்தனை டைம் வேணாலும் பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி என்னென்ன டூல் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முழுமையாக ஒரு AutoCAD சாஃப்ட்வேரில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் வரைகிறதுக்கான உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதாவது இதை பார்த்து எப்படி வரைகிறதுக்கு நான் AutoCAD டியூட்டோரியல்ங்கிற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கையோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே AutoCAD டியூட்டோரியல்ஸ்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேஜ் வரும், அது நம்ம பேஜ் தான். ஓகே, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸுக்கான எல்லா 2D இமேஜையும் நான் பேப்பரில் என்கிட்ட இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, கஸ்டம் வியூவில் போய்ட்டு நான் டாப் வியூன்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டாப் வியூ தான் வரைய போகிறோம். ஓகே, டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா XY லைனை வேணால் ட்ராக் பண்ணி, ஓகே, XY லைனை ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சிட்டேன். டாப் வியூவில் இந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டாப் வியூவில் இந்த போர்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது ஒரு நியூ ஷீட் வரும், அதில் F7 F8 எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு UN என்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா யூனிட்ஸ்னு வரும். யூனிட்ஸை பொறுத்தளவு சொல்லவே வேண்டியதில்லை. ப்ரிசிஷன் வேல்யூ 0. யூனிட்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சோ மில்லிமீட்டர் தான், இன்ச்சோ வேறு சென்டிமீட்டரோ எதுவுமே கிடையாது. ஓகே, லிமிட்ஸை பொறுத்தளவு 0,0 என்டர், 500,500 என்டர், ஃபைனலாக Z என்டர், A என்டர்னு கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆளுங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இந்த ஒரு ஒர்க் ஷீட்டில் நாம் டாப் வியூ அப்படின்றத செட் பண்ணிப்போம். ஓகே, டாப் வியூவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு போர்ஷனாக வரைய போகிறோம். இப்போது இதில் உள்ள டைமென்ஷன்லாம் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதேமாதிரி சொல்ல நீங்களும் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ட்ராயிங்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு L என்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் லைனுக்கு தான் வேலை. F8லாம் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, Lல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25க்கு ட்ராப் பண்ணுங்கள் ஒரு லைன். 25க்கு ட்ராப் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க. அகைன் உள்ளே மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டு 12 என்டர், நல்லா பார்த்துக்கோங்க. 25 மேலே 12, மறுபடியும் 20 என்டர். ஓகே, 20 என்டர். அடுத்தது இதுக்கு ஈவனாக 12 என்டர். மறுபடியும் ரைட் சைடில் ட்ராக் பண்ணிவிட்டு மவுஸை 25 என்டர், டபுள் டாப் பண்ணிங்கன்னா வெளியாகிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு போர்ஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன்னா இப்போ மறுபடியும் அனலைஸ் பண்ணுறேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 25 மில்லிமீட்டர். ஓகே, இந்த லைன் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இந்த லைன் பார்த்தீங்கன்னா 20, மறுபடியும் இந்த லைன் 12, இந்த லைன் 25. இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, அகைன் லைன் எடுத்துகிட்டு நாம் இப்போ எந்த மாதிரி போர்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோன்னா இந்த ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா அகைன் லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50ன்னு கொடுத்துக்கோங்க. 50ன்னு கொடுத்துட்டு இந்த சைடு 70 ஓவராலாக இப்படி முடிச்சு விட்ருங்க. அதாவது இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த லைன் ஹைலைட் ஆகக்கூடிய இந்த லைன் 50 மில்லிமீட்டருக்கு வரைஞ்சிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த லைன் பார்த்திங்கன்னா 70க்கு வரைஞ்சிட்டு இதை அப்படியே இந்த 2 கார்னரையும் இணைச்சி விட்ருங்க. ஓகே, இணைச்சிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு சரிவாக தான் இங்கே இருக்கும். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியுது. இதை நம்ம வரைய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இங்கே 20,
இங்கேயும் 20 இங்கேயும் 20. அதாவது இந்த ஒரு கார்னரில் 20க்கு பாக்ஸ் போட்டு வைக்க போகிறோம். நீங்கள் தனியாக போட்டு மூவ் பண்ணி வைக்கலாம், பட் அது வந்து டைம் வேஸ்ட். ஓகே, சுற்று. ஓகே, அதனால் 20 என்டர். இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் இங்கே 20 என்டர். ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்னரில் போய் இணைச்சி விட்ருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு இதுக்கு இந்த மாதிரி மிடில் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸை 20க்கு 20 வரைஞ்சி ஸ்கொயராக இங்கே கொண்டு வந்து வைக்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டு டைம். ஓகே, இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கு. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து இங்கே 20 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. 20க்கு லைன் வந்துடுச்சு. மறுபடியும் உள்ள 20 சொல்லி இந்த 2 கார்னரையும் இப்படி இணைச்சி விட்ருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு டாப் வியூ ரெடி. ரைட், டாப் வியூவை ரெடி பண்ணியாச்சு. இப்போது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு போங்க. டாப்புங்கிறதுல போயிட்டு SW ஐசோமெட்ரிக்னு போயிட்டு இப்படி வந்தாச்சு. இதில் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகிடும். அல்லது இப்படி செலக்ட் பண்ணிடுங்க, இப்படியோ அல்லது இப்படியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 3 மெத்தடில் நீங்கள் எப்படினாலும் கண்ட்ரோல் A அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு J என்டர். உங்களுக்கு தெரியும் J, அதாவது ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஒரு பாத்து பார்த்தீங்கன்னா மேலே 10க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நாம் சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்தை 10க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அகைன் ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு சின்ன ஒரு ஸ்கொயர் போட்டிருப்போம் 20க்கு 20. அந்த ஸ்கொயரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25, அதாவது கீழேருந்து பார்த்தீங்கன்னா 35ன்னு வரும். அதாவது இந்த பாக்ஸோட பார்த்தையும் சேர்த்துக்கணும். ஓகே, 35ன்னு போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 35ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் அந்த ஈவனுக்கே போட்டுருங்க. ஓகே, 35ன்னு என்ட்ரு கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சாலும் ஓகே. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போது ரியலிஸ்டிக்கு மாற்றுவோம். ரியலிஸ்டிக்கில் மாற்றிட்டிங்கன்னா இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில், அதாவது இங்கே எப்படி இருக்குன்னா நமக்கு ரியலிஸ்டிக்கில் போவோம் ஒரு சரிவு இருக்குது, பட் இங்கே ஒரு பிளாக்காக தான் இருக்குது. ஸோ அந்த சரிவு தான் நம்ம இப்போது உருவாக்க போகிறோம். ஓகே, இப்போது ரியலிஸ்டிக்கில் போயிட்டு 2D ஒயர் ஃப்ரேம்னு வச்சுருங்க. இப்போது லைன் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு லைனையும் இந்த ஒரு லைனையும் இப்படி இணைச்சிருங்க. அகைன் இந்த லைனையும் இதையும் இணைச்சிருங்க. ஓகே, எக்ஸிட். நெக்ஸ்ட்டு ரியலிஸ்டிக் போய்ப்போம். இப்போது ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் அகைன் எடுங்க. இந்த பாத்தை இப்படி இன்சைட் ட்ராக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாக் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ரைட், இப்போது எப்படி நம்ம எடுத்தோன்னு ஒன் டைம் அனலைஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த எஜ்ஜையும் ட்ராக் பண்ணிடுங்க. அதாவது கிராஸாக இப்படி இணைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஜ்ஜையும் இப்படி இணைச்சிருங்க. அதாவது இப்போது இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூடலாம் நம்ம ட்ரிம் ஐக்கானை வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சிலது ட்ரிம் ஆகலை. ரைட்டாக, ஆனால் ட்ரிம் ஐக்கானை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரிம் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரிம் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்காக தான் நம்ம ப்ரெஸ் ஃபுல் கமாண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். நீ அவ்வளோது கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரெஸ் ஃபுல் கமாண்டில் ரியலிஸ்டிக்னு போயிட்டு ப்ரெஸ் ஃபுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ரெஸ் ஃபுல்ங்கிறது ஒரு த்ரூ கட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ இப்படி இன்சைட் ட்ராக் பண்ணிவிட்டு எந்த விதமான அளவுமே கிடையாது. அளவு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ நான் ஒரு 100ன்னு கொடுக்குறேன், வெளியாகிட்டு பாருங்கள். இப்போது 100 கொடுத்தனா வெளியாகிடுச்சுன்னா கட் பண்ணி எடுத்துச்சு. இதே நீங்கள் சும்மா எடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் ட்ராக் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரு கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி கட் ஆகிடும். ரைட், இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எனக்கு வெட்ட வேணாம் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த சைடு ட்ராக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இந்த சைடுனாலும் வெளியாகிட்டு பாருங்கள். இது என்னென்னா இன்சைட் ட்ராக் பண்ணணும், ஒரு ஹோலுக்கு இன்சைடு. இந்த மாதிரினா எந்த சைடு ட்ராக் பண்ணி வெளியே எடுத்திங்கனாலும் கட் ஆகிடும். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்து வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அந்த சரிவு நமக்கு சரிவாக கட் எடுக்கணும். ஸோ எடுத்துட்டேன். ஃபைனலாக UNI என்டர். யூனியன் இந்த பார்ட் எல்லாத்தையும் நான் இணைச்சிட்றேன் ஒன்றா. ஓகே, சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிடுது, சிங்கிள் ஆப்ஜெக்டாக. இது எல்லாத்தையும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா
ஓவராலாக செலக்ட் பண்ணி என்டர், அதாவது மூவ் ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சம் டிஸ்டன்ஸில் தள்ளி வைங்க. இங்கே சில நேரத்தில் 2D ஆப்ஜெக்ட்டு இருக்கும் நீங்கள் வரைஞ்சது, டாப் வியூவில் வரைஞ்சது, அது தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அது இல்லை. ஓகே ப்ராப்பரான ஒரு இதை ரெடி பண்ணியாச்சு, ஒரு பிளாக்கை. இதுவும் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஓகே, ரெண்டுமே நான் ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போது எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, இதுதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஈஸியாக நீங்கள் இந்த சரிவு வரைகிறதுக்கு கஷ்டமா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப இது சிம்பிளான மெத்தட். கஷ்டம்தான், இது சிம்பிளான மெத்தட். ஓகே, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.